என்னை மட்டும் தான் நீ வழிபடணும், எனக்கு மட்டும் தான் இது பண்ணணும், அது பண்ணணும் அப்படிலாம் கிடையாது. அவரை எதுவுமே சொல்லலை. நீ எந்த கடவுளை கும்பிட்டாலும் அதுலேயே நான் இருப்பேன் அப்படின்னு சொல்கிறாரு அவர். அதுதானே அப்பாவோட ஸ்பெஷலே. அப்போ இந்த உணர்வுகளெல்லாம் நம்ம எப்படி கண்டுபிடிச்சிக்கலாம்னா, அதாவது சொன்ன மாதிரி தான், ஒரு பர்சன் வளர்றான், அவன் ஒரு ஸ்டேஜ், அவன் 18 வயசு அந்த ஏஜுக்கிட்ட வரும்போதுலேயே அவனோட நிலைப்பாடுகள் அவனுக்குடைய எல்லாமே வர ஆரம்பிச்சிடும். ஏன்னா அவனோட கர்மம் எல்லாமே ஆக்டிவேட்டாக, அந்த பிரச்சனைங்கிற ஒரு சூழ்நிலை அவனுக்கு ஆக்டிவேட் ஆகிடுது. அப்போ அவன் என்ன நினைக்கிறான், பக்கத்தில் இருக்கிற மாதிரி பார்த்து வாழன்னு ஆசைப்பட்றான். பக்கத்துலனா இப்போ நான் ஒரு பைக் வச்சுருக்கேன்னா, ஏதோ ஒரு நான் நீட்டாக ஏதோ ஒன்று வச்சுருக்கேன்னா அவன் மனசு ஆசைப்படும். அப்போ நம்மக்கிட்ட இல்லையே, நம்மளால் வாங்க முடியலன்னு சொல்லி அவன் மனசு ரொம்ப கஷ்டப்படும். நிச்சயமாக அவன் வாங்கிடுவான், வாங்க மாட்டாங்களே. அந்த உள்ள சூழ்நிலைக்கு அவன் தான் அதை ஏற்றுக்கிறான். இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, எனக்குன்னு ஒன்று இருக்குது, அது எனக்குன்னு உள்ளதை நான் ஏற்றுக்கிட்டு, அதாவது அமைதியாக நான் போனேன்னா எனக்கும் நிச்சயமாக அது கிடைக்கும், கிடைக்காம போகாது. இப்போது